வேலூர் மாவட்டத்திலிருந்து கிழக்கு மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போது தமிழ் மாநில காங்கிரஸில் மாவட்ட தலைவராக இருக்கின்ற முனிரத்னம் அவர்களுடைய தலைமையில் ஏராளமாக வந்திருக்கின்ற தேசிய தோழர்களை உங்களுடைய தம்பிகளில் ஒருவராக இருந்து இளைஞர்களுக்கு அண்ணனாக இருந்து எல்லோருக்கும் தாய் போல் இருந்து உங்களை வருக 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 என்று நெஞ்சார நான் வரவேற்கின்றேன். நமக்குள் எந்த பேதமும் கிடையாது. சிறிது நாள் இருந்தீர்கள், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த சொந்த வீட்டில் எனக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி உரிமை இருக்கின்றதோ அதே உரிமை உங்களுக்கும் இருக்கின்றது. ஏதோ கொஞ்ச நாள் வெளியே நீங்க ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், வெளியூர்ல போனா 2 நாள் லாட்ஜில் தங்குறோம், அது மாதிரி தங்கிட்டு வீட்டுக்காக வரணும் தான் வந்திருக்கீங்க. ஆனால் எந்த விதமான மனக்கசப்பும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் எல்லோரும் வர வேண்டும், ஒரே ஒருவரை தவிர. எனக்கு வாசல் மீது பாசம் உண்டு, மூப்பனாரின் மைந்தன் என்ற முறையில். ஆனால் அந்த பாசம் என்பது பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று 2 நாட்களுக்கு முன்பு எனக்கு அந்த செய்தி வந்தபோது, காந்தி மகானை கொன்றவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்த மூதாதியர்களை கொண்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியில் போய் வாசல் பேசுகின்றாரே என்ற வருத்தம் நான் துடித்து போனேன். அருமை தோழர்களே, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், பாவிகளோடு பேசியவர்களோடு நாம் இருக்கலாமா என்பதை யோசித்திருப்பார். இருக்க வேண்டிய இடம் இந்த நாட்டிற்காக உயிரை விட்ட மகாத்மா காந்தி, நாட்டிற்காக உயிரை விட்ட ராஜீவ் காந்தி, அதற்கு முன்பு நாட்டிற்காக உயிரை விட்ட இந்திரா காந்தி. எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தியாக குடும்பத்தில் நீங்கள் மீண்டும் வந்து இணைந்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் மற்ற தோழர்கள் கொஞ்சம் தான் இருக்கின்றார் எனக்கு தெரியும். இன்றைக்கு பார்க்கும் போது வேலூர் மாவட்டமே காலியாகிவிட்டது அந்த கூடாரத்தில் என்று எனக்கு தெரியும். ஆகவே உங்களை வருக வருக என்று நான் வரவேற்பதோடு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அவர் நேற்று முன்தினம் எல்லா தொலைக்காட்சிகளிலும் சொன்னார், தமாகவை சேர்ந்தவர்கள் எங்களோடு வந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னார். அதை வைத்துதான் சொல்கின்றேன். சேர்ந்திருக்கின்றவர்கள்லாம் தமாக காரர்கள், சேர்ந்தவங்களாம் இன்னிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து மீண்டும் காங்கிரஸ்காரர்கள். ஆகவே தேர்தலில் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ்காரர்கள் எல்லோருக்கும் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு தரப்படும். முதலமைச்சர் படிப்படியாக அமல்படுத்துவேன் என்று சொன்னார். ஒரு படி கூட ஏற முடியாத முதலமைச்சர் எப்படி படிப்படியாக இதை செய்வார் என்று எனக்கு தெரியவில்லை. இருக்கும் போது செய்ய மறுத்துவிட்டு நாளை கண்டிப்பாக வரமாட்டேன் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் இந்த வாக்குறுதியை தந்திருக்கின்றார். இது எப்படி மோடி அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை போல பாராளுமன்றத்தில் தந்தாரோ அதுபோல் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பொய்யான வாக்குறுதியை தந்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும், சோனியா காந்தி அவர்களும், ராகுல் காந்தி அவர்களும், ஸ்டாலின் அவர்களும், முஸ்லிம் லீக்கை சார்ந்தவர்களும், கிருஷ்ணசாமி போன்ற தலித் இயக்கத்தினுடைய தலைவர்களும் கண்டிப்பாக ஒரே மேடையில் பேசுவார்கள், ஒரே ஒன்றாக இருந்து பிரச்சாரம் செய்வார்கள்.